வெல்கம் டு மன்சோறு சேனல். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிற அந்த அரிசி தான். நீங்கள் உளுந்து வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதியாக அரிசி எடுத்துக்கோங்க. இது தண்ணி விட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு 2 மணி நேரம் இந்த உளுந்தையும் அரிசியும் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க இந்த உளுந்தை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. உளுந்தையும் அரிசியும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட அரிசியும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைனா கூட கருப்பு உளுந்து இருந்தால் கூட அதையும் அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து நார்மல் வாட்டர் தான், சுட தண்ணியில் நார்மல் வாட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்தை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா நம்ம மோர் அடித்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து நல்லா உருகட்டும். எதனால் நம்ம நல்லா தண்ணியாக வந்து உளுந்து இது மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஊற்றினோடனே நம்மளுக்கு பேனில் ஊற்றினோன்னே அது வந்து கெட்டியாகிடும். அதனால் நல்லா தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம உளுந்து வேகிறதுக்கு நல்ல டைம் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஏன்னா உளுந்து வந்து நம்ம பச்சையாக வந்து ஊற வச்சுருக்கோம். அதனால் அதோட ஸ்மெல் இருக்குன்றதுனால நல்லா இது மாதிரி நீங்கள் வேக வச்சு கிளறும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் அதிகமாக இருக்காது உங்களுக்கு. நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதில் வந்து நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்றவங்க நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா வந்து கெட்டியாக வரணும். பாருங்கள் கொஞ்சம் கைவிடாமல் லைட்டாக நீங்கள் இது மாதிரி கிளறும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வேண்டாம். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வருது. நீங்கள் இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் 2 தடவை செஞ்சு கொடுக்கும்போது அவங்களோட எலும்புலாம் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். இந்த திக்னஸ் வந்து போதும். இதை ஆற வைக்கும்போது இன்னும் திக்காக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து